நள்ளிரவில் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை 3 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்றது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழக அமைச்சர்கள் தங்கமணி, எஸ்பி வேலுமணி மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிடுவதாக கூறப்பட்ட நிலையில் கூட்டணி பற்றி இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்தார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே தமிழகம் வந்திருப்பதாக கூறினார். தமிழகத்தில் பாஜக கூட்டணி வலுவானதாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடியும் மறைந்த ஜெயலலிதாவும் தோழமையுடன் இருந்ததாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். So when I came, she gave me such a loving reception. She gave me such a loving treatment like a younger brother. So I think very often media jumps the gun, but they don't realize that we are Prime Minister Modi and Amma had very close relationship. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். All possibilities are under consideration and discussion. At the right time, we will give you all the good news and the information. So we can take that you are going to join hands with AIADMK? Well, that's what I said. Very often you jump the gun, but the reality is that at the right time, you will come to know the reality, and very soon you will hear good news. பியூஷ் கோயல் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்ட நிலையில் அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு நேராக ஆழ்வார்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலிங்கம் வீட்டிற்கு சென்றார். அங்கு அமைச்சர் தங்கமணி, எஸ்பி வேலுமணி ஆகியோருடன் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். இதில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவருடன் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இரவு 9:30 மணி அளவில் தொடங்கிய பேச்சுவார்த்தை 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததும் நள்ளிரவு 1 மணி அளவில் விமானம் மூலம் பியூஷ் கோயல் டெல்லி புறப்பட்டார். Excuse me, sir. Excuse me. Sir. Tell me what's விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக குறிப்பிட்டார். விரைவில் கூட்டணி முடிவுகள் தெரியவரும் எனவும் அவர் கூறினார். நல்ல முறையாக பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, எல்லாருக்கும் திருப்திகரமாக இருக்குது. சார், பாஜகவுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ அந்த அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் அடையலை. பேச்சுவார்த்தை துவக்கப்பட்டு நல்ல முறையாக போயிட்டு இருக்கு. வேற எந்தெந்த கட்சிகளோடலாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு சார்? இன்னைக்கு துவக்கி இருக்கிறோம். இன்று தான் தொடங்கி இருக்கா சார்? எப்போ முடிவு தெரிய வரும் சார்? கூட்டணி தொடர்பான முடிவு எப்போ தெரிய வரும்? கூடிய விரைவில். தமிழகத்தில் பாஜக பலமான கூட்டணி அமைக்கும் எனவும் அதிமுக மட்டுமின்றி பிற கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். வெகு விரைவில் நல்ல செய்தி தெரிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் ஏற்கனவே சொல்லி வருவதைப் போல தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணி அமையும். அந்த கூட்டணி வெற்றி பெறும். வருகின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மாபெரும் திருப்புமுனை ஏற்படும். ஒரு நல்ல திசையை நோக்கி எங்களது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் நல்ல செய்தியை அறிவிப்போம். வெகு விரைவில் நல்ல செய்தியை அறிவிப்போம். இதனிடையே ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக தலைவர் அமித்ஷா, தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் அணியை வீழ்த்த வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் கூட்டணி எனவும் அமித்ஷா விமர்சித்தார். அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாகவே தொடங்கியுள்ளதால் மக்களவைத் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.